உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பாட்டி மறுபடியும் வந்திருக்கீங்க? என்ன மறுபடியும் வந்திருக்கீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? மருமகளே, வாசல்லயே நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. வந்தவங்க என்ன நினைப்பாங்க? வீட்டுக்குள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடு. என்ன பாக்குறீங்க? நம்ம வீடுதான். உள்ள வாங்க, உள்ள வாங்க. சரி. தேனு, என்னம்மா கோலம் போட்டு பழகிட்டு இருக்கியா? ஏய், பாட்டி எதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்திருக்க? நான் எங்க பாட்டியை கூட்டிட்டு வந்தேன்? அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன எதுன்னு கேட்டு கூட பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எத்தனை புள்ளி? என்ன பாட்டி எதுக்காக மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல மருமகளே, இன்னும் 2 மாசத்துல நான் செத்து போயிடுவேன். உங்க 2 பேரோட கல்யாணம் வேற இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் நடக்க போகுது. அப்போ உங்க கல்யாணத்தை பார்க்க நான் இருக்க மாட்டேன். அதான் சில முன்னேற்பாடுகள்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஆமா, பெட்ரூம் எங்க? பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட கூட எதுவும் சொல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டு இப்ப பெட்ரூம் எங்க இருக்குன்னு கேக்குற? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாட்டி. டேய், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நீ சும்மா இருப்பேராண்டி. ஆமா, பெட்ரூம் எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஐயோ பாட்டி, அந்த பக்கம் வேண்டாம். இதோ இங்க ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கா? சரி. முருகேசா, வா வா வா, உள்ள வா. எதுக்கு பாட்டி? இதான் என் பெட்ரூம். கட்டில் ஒன்னும் தேக்கு மரத்துல செஞ்ச மாதிரி தெரியலையே, சாதாரண மரத்துல செஞ்ச மாதிரி இருக்கு. முருகேசா, மருமகளே சொல்லிட்டா இதுதான் பெட்ரூம்னு. நல்லா அளவு எடுத்துக்கோ. மருமக ஒரு 5.5 அடி உயரம் இருப்பா. என் பேராண்டி உயரம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. 2 பேருக்கு ஏத்த மாதிரி அடி கணக்கு வச்சு நல்லா பெருசா கட்டில் பண்ணிடு. அதெல்லாம் சிறப்பா பண்ணிரலாமா? என்ன பாட்டி இதெல்லாம்? நீ சும்மா இருப்பேராண்டி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பாட்டி, இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் அளவு எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன மருமகளே, நீயும் என் பேராண்டி மாதிரி விவரமே இல்லாம இருக்க. அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம். அதான் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குல்ல, அதுக்குதான் கட்டில் ரெடி பண்ண ஆசாரிய கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன முருகேசா, அளவெல்லாம் கரெக்டா எடுத்துட்டல்ல? அப்படியே ஒரிஜினல் தேக்கு மரத்துல கட்டில் பிரம்மாண்டமா ரெடி பண்ணணும், புரிஞ்சுதா? அதெல்லாம் அசத்திரலாமா, கவலைப்படாதீங்க. நான் கட்டில் பண்ணி கொடுக்கிற ராசி சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச 9ஆம் மாசமே உங்களுக்கு கொள்ளு பேரம் பிறந்துருவான். டபுள் காட்டே பண்ணிடலாமா? என்னது டபுள் காட்டா? பாட்டி எதுக்காக இப்ப அவரை போட்டு அடிக்கிறீங்க? பின்னடா டபுள் காட் எப்படிடா பத்தோம்? 10 மாசத்துல குழந்தை பிறந்துரும். குழந்தையோட சேர்ந்து 3 பேர் படுக்கணும்ல. அப்ப ஃபேமிலி கட்டில் பண்ண வேண்டாமா? யோ, ஃபேமிலி கட்டில் பண்ணணும்யா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா.
இதை அடிக்காமலே சொல்லியிருந்திருக்கலாம். முருகேசா 4 கடை தேடி பார்த்து நல்ல ஒரிஜினல் பர்மா தேக்கா வாங்கி கட்டில் ரெடி பண்றேன். இல்லனா உன் வாயி வெத்தலை பாக்க போட்டுக்கும். பர்மா தேக்கிலே பண்ணிடுறேம்மா. சரி சரி, நீ கிளம்பு. நீ கேட்ட அட்வான்ஸ போன்ல அனுப்புறேன். போ 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 போ, ம். வேலையை பாரு போ. சரிங்கம்மா. மருமகளே, கட்டில் வரும்போது நீ வீட்ல இருப்பல்ல? இல்ல, நான் ஆபீஸ் போயிடுவேன். நீ ஆபீஸ் போனா என்ன, உன் தங்கச்சி தேனு வீட்ல இருப்பால்ல, அவ பாத்துப்பா. ம். மேடம் எங்க பார்க்க? மேடம் நீங்க சொன்ன லொகேஷன்ல தான் இருக்கேன். அதுதான் அதுதான். ஓகே மேடம். உள்ள வா உள்ள வா, உள்ள வந்துரு அப்படியே. வந்துறேன் மேடம். ஓ, என்னன்னு தெரியலையே. முருகேசா, அம்மா. சீக்கிரமா பண்ணிடணும், பார்த்து நல்லா பண்ணணும். சரிம்மா. மருமகளே, இவரு பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு கார்பெண்டர் வேலை பாக்குறவரு. வேலை அவ்வளவு சுத்தமா இருக்கும். அதனாலதான் அவரையும் கூடயே கூட்டிட்டு வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நீங்க யாருங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் மருமகளை வர சொன்னேன். அவரு என்ன பார்க்க தான் வந்திருக்காரு. உள்ள வாப்பா. வா வா வா. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். பாட்டி, யார் இவரு? இவர் எதுக்காக வர சொன்ன? இருடா, சொல்றேன் சொல்றேன். இவரு டிராவல் ஏஜென்ட். டிராவல் ஏஜென்ட்டா? இவர் எதுக்காக வர சொல்லிருக்கீங்க? இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க 2 பேரும் தேனிலவு, அதான் ஹனிமூனுக்கு போவீங்கல்ல. ஆ? இங்க பாருப்பா, என்ன பேக்கேஜ் இருக்கு? குலுமனாலி, டார்ஜிலிங், அப்புறம் இந்த சுவிட்சர்லாந்து, இத்தாலி, ஆஸ்திரேலியா, எந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாம் இருக்கு? பாட்டி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்னடா இப்படி கேக்குற? உலகமே உள்ளங்கையில வச்சிருக்கேன். எல்லா விளம்பரமும் சோசியல் மீடியால வருதுல்ல. இத பாரு, மேடம். 15 நாள் பேக்கேஜ்ல குலுமனாலிக்கு 2 டிக்கெட் போட்டுடு. ஓகே மேடம். பாட்டி, டேய் டேய், உணர்ச்சி வசப்படாதடா. உன் தாத்தா அந்த காலத்திலேயே என்ன ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு கூட்டிட்டு போனாரு. 1 வாரம்டா. 1 வாரம் ஊட்டில இருந்தோம். ஊட்டிய சுத்தி பார்க்கவே இல்லை. ஏன் தாத்தா ஊட்டிய சுத்தி காட்டவே இல்லையா? ரூமை விட்டு வெளியில வந்தாதனடா சுத்தி காட்டுறதுக்கு. சோ, அவரும் வெளியில வரல, என்னையும் வெளியில வர விடல. மருமகளே, உன்னை கேட்காமலேயே குலுமனாலிக்கு டிக்கெட் போட சொல்லிட்டேன். உனக்கு ஓகே தானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.